இப்ப 2வது முறை கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கை. அதுல பாத்தீங்கன்னா முதல்ல கொடுத்தது 505, இப்ப 525க்கு போயிட்டு. இப்போ அதெல்லாம் நான் பார்த்தேன். நம்ம அம்மாவோட இருந்து இத்தனை வருடம் ஒரு 15 ஆண்டு காலம் அம்மா முதலமைச்சராக இருந்திருக்காங்க, கூடயே இருந்திருக்கேன், அந்த வீட்டிலே இருந்திருக்கேன். என்ன அரசாங்கத்துல நடக்குதுன்னு தெரியும், எப்படி வரவு செலவுங்கிறதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களால வேலையே கொடுக்க முடியலையே. இப்ப என்ன சொல்றீங்க, நாங்க 8000 ரூபாய்க்கு கூப்பன் தர்றோம், அந்த கூப்பனோட முடிஞ்சு போயிடும், 5 வருஷம் கூப்பன் தர்றோம், அதை நீங்க கடையில கொண்டு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ வாங்கிக்கிங்க அப்படிங்கிறாங்க. அடுப்பு வாங்கிக்கிங்கன்னு சொல்றாரு, கரண்ட் அடுப்பு. நான் என்ன கேக்குறேன், கரண்டே இல்லையாப்பா, கரண்ட் அடுப்பா கொடுக்குறேன்னு என்ன தைரியமா சொல்றீங்க நீங்க? நீங்க ஒரு யூனிட்டுக்கு என்ன காசு வாங்குறீங்க அவங்கள்ட்ட? அப்ப அதுல சமைக்க சொல்றீங்களா அவங்கள? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க கரண்ட நம்ம உள்ளூர்ல தமிழ்நாட்டுல தயாரிக்கிறோம், அந்த தயாரிக்கிறதெல்லாம் ரிப்பேர் பண்ணி போட்டுட்டு வெளியில தனியார்ட்டேந்து காசு கொடுத்து வாங்குறாங்க. அந்த தனியார்ட்டேந்து காசு கொடுத்து வாங்குறது எவ்வளவுன்னா, ஒரு யூனிட்டு 15 ரூபாயில ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வெயில் காலம் வர வர எல்லாரும் வீட்லயும் கரண்ட் தேவை அதிகரிக்கும். ஃபேன் போடுவோம், வீட்டுல ஏசி போடுவாங்க, இதெல்லாம் இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அந்த தனியார் நிறுவனம் உனக்கு கரண்ட் கொடுக்க முடியாது, அப்படி வேணும்னா ஒரு யூனிட் 25 ரூபாம்பாங்க. இவங்க மக்களை காமிச்சுக்கிட்டு 25 ரூபான்னாலும் வாங்கிடுறது, வாங்கிட்டு வேற விதமா அவங்களுக்கு வாங்குறத வாங்கிக்குவாங்க. அதுதான் தேவையான்னு நினைக்கிறாங்க. நீ கறியை வாங்கி இங்க தயார் பண்றதுக்கு எதுக்கு வேஸ்ட்? பேசாம ரெடிமேட் சட்டை மாதிரி வெளியாட்டை வாங்கிக்குவோம், நம்மளுக்கும் தனியா ஏதாவது செய்வாங்க அப்படிங்கிற நினைப்புலதான் இந்த அரசாங்கம் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் ஏன் மக்களுக்கு நான் விழிப்புணர்வை நான் கொடுத்தாகணும்.